தங்கமாவது வாங்கி வச்சுக்கோங்க. தாறுமாறா தள்ளாடுது தங்கத்தோட விலை. எல்லாம் ட்ரம்பால் வந்த வினை. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு உலக நாடுகள் மீது வர்த்தக போரை அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதியப்போ விடுதலை நாள் அறிவிப்பில் பல்வேறு நாடுகள் மீது பரஸ்பர வரி விதிப்பையுமே அமல்படுத்தினார். இதையடுத்து உலக சந்தைகளில் பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கு. பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை பலர் தேர்ந்தெடுத்ததால் தங்கத்தோட விலை உலக அளவுல தாறுமாறாக உயர்ந்திருக்கு. இன்றைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை $3038 இருக்கிறது. ஒரு அவுன்ஸ் என்றால் 28.34 கிராம் ஆகும். அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளில் அவுன்ஸ் அடிப்படையிலேயே தங்கம் விற்பனை செய்யப்படுகிறது. அந்த வகையில தற்போது ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை இந்திய மதிப்பில் 2,60,394.69 ரூபாயாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய காலங்கள்ல தங்கத்தோட விலை இன்னும் அதிகரிக்கும் என்பதனால தங்கத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பாக இருக்கும் என்கின்றனர் பொருளாதார வல்லுநர்கள். உலக அளவுல பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக வெற்றி பெற்று அதிபராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் பொறுப்பேற்றதிலிருந்தே பல்வேறு உலக நாடுகளுடன் மோதல் போக்கை கையாண்டு வந்துட்டு இருக்காரு. சீனா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவிற்கு எதிரி நாடுகளாக பார்க்கக்கூடிய நிலையில இந்தியா, கனடா, ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட நட்பு நாடுகள் மீது டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக போரை தொடர்ந்து இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக கனடா, இந்தியா, மெக்சிகோ, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அந்த இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருள்களுக்கு விதிக்கப்படக்கூடிய அதே அளவு வரியை ஏற்றுமதி செய்யும் பொருள்களுக்கும் விதிக்கப்படும் என கூறியிருந்தார். இதற்கு சீனா, ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிப்பையுமே அதிகப்படுத்தினாங்க. அந்த நாடுகளுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஒயின், ஷாம்பைன், ஸ்டீல், அலுமினியம் உள்ளிட்ட பொருட்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிச்சாரு. இந்த நிலையில கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி விடுதலை நாள் என்ற பெயரில் பல்வேறு நாடுகள் மீது பரஸ்பர வரி விதிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இதனால உலகின் பல பணக்காரர்கள் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான சொத்து மதிப்பையுமே இழந்தனர். இது ஒருபுறம் இருக்க உலக அளவுல தங்கத்தோட விலையும் அதிகரித்து வருகிறது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் பதவியேற்ற நிலையில தற்போது வரை 20 முறை தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவை பொறுத்தவரை 1 கிராம் 24 கேரட் தங்கம் 9,065 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கம் 8,039 ரூபாயாகவும் இருக்கிறது. கத்தார் நாட்டில் 8,047 ரூபாயாகவும், இந்திய மதிப்புல சவுதி அரேபியாவில் 8,115 ரூபாயாகவும், சிங்கப்பூரில் 8,419 ரூபாயாகவும், ஐக்கிய அரபு அமீரகத்தில் 8,157 ரூபாயாகவும் இருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி அதிகபட்சமாக தங்கத்தோட விலை $3,077 உயர்ந்திருக்கு. தற்போது தங்கத்தோட விலை லேசாக குறைந்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் சில நாட்கள் வரை ஏற்ற இறக்கம் இருக்கலாம். அதே நேரத்துல அதிகபட்சமாக சில நாட்கள்ல $3,110 என்ற அளவில் விலை அதிகரிக்கலாம் எனவும் கணிக்கப்படுகிறது. எனவே தங்கத்தின் மீதான முதலீட்டை அதிகரிப்பது நல்லது என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். தங்கத்தை போலவே வெள்ளியின் விலையும் அதிகரித்து வருகிறது. தற்போதைய சூழலில் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை $28.63 இருந்திருக்கிறது. அதிகபட்சமாக $31.97 குறைந்தபட்சமாக $28.69 இருக்கிறது. ஒரு கிராமை பொறுத்தவரை இந்தியாவில் 93.90 1 கிலோ 93,900 ரூபாயாகவும் இருக்கிறது. வரும் காலங்களில் வெள்ளியின் விலையும் மேலும் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தங்கம், வெள்ளி ஆகியவற்றின் மீதான முதலீடு தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய நிலையில விலையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் தங்கத்தின் முதலீடு செய்வதும் குறைந்த அளவிலாவது தங்கத்தை வாங்கி வைப்பதும் எதிர்கால முதலீட்டிற்கு நல்லது என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். உலக அளவுல அடுத்தடுத்து பல நாடுகளோட சந்தைகள் சரிவடைந்து வந்துட்டு இருக்கு. ஒரே நாளில் உலக மார்க்கெட் கதற தொடங்கியிருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போரால் மார்க்கெட் சரிவு உச்சமடைந்து உள்ளது. புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தோட ஆசிரியருமான ராபர்ட் கியோசாமி உலக அளவுல மிகப்பெரிய பங்கு சந்தை வீழ்ச்சி நடக்க போவதாக எச்சரித்திருந்தார். அவர் எச்சரித்தபடியே உலக அளவுல பங்குச்சந்தை சரிய தொடங்கி இருக்கு. வரலாற்றில் மிகப்பெரிய பங்கு சந்தை வீழ்ச்சியை சந்திக்கும் என்று கணிச்சிருக்காரு. முதலீட்டாளர்களை எச்சரிக்கக்கூடிய அதே வேளையில குறைந்த விலையில் பங்குகளை வாங்குவதற்கான பொன்னான வாய்ப்பு இது என்றும் அவர் கூறுகிறார்.
பங்கு சந்தை உலக வரலாற்றில் இல்லாத மிக மோசமான சரிவை அடையும். தயாராக இருங்கள். இப்படிப்பட்ட நேரத்துல உண்மையான பணமான தங்கம், வெள்ளியில் முதலீடு செய்யுங்கள். முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் இந்த மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பால உலக அளவுல பொருளாதார சரிவு ஏற்படும் அப்படின்றதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது.